மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் அப்படி என்ன மேம் டிஃப்ரென்ஸ்ன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? மிஷின் லேர்னிங்ல பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்காது, டீப் லேர்னிங்ல பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கும். அதெல்லாம் மேம் எங்களுக்கு புரியலையே நீங்க சொல்லலாம். ஆல்ரெடி நம்மளோட சீரீஸ் ஆஃப் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எண்ட் கோல் ப்ரிடிக்ஷன் சொல்லி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP, டைம் சீரிஸ் அனாலிசிஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இப்போ புதுசாக ஜெனரேட்டிவ் AI டேர்மும் உள்ள ஆட் ஆயிருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மிஷின் லேர்னிங்கும் ப்ரிடிக்ஷன் தான் பண்ண போகுது, டீப் லேர்னிங்கும் ப்ரிடிக்ஷன் தான் பண்ண போகுது. இதுல உங்க ப்ராஜெக்ட்டுக்கு மிஷின் லேர்னிங் மூலமா நீங்க ப்ரிடிக்ட் பண்ணுமா இல்ல டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுமா அப்படின்றதுல தான் உங்களோட கேள்வி இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மிஷின் லேர்னிங்கோட அல்காரிதம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அல்காரிதம்ஸ் எதுலேயுமே உங்க பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்காது. அதாவது நம்மளுக்கு எப்படி நியூரான்ஸ் இருக்கு, நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம், எத்தனை வாட்டி ரிவிஷன் எடுத்து லேர்ன் பண்ணிக்கிறோம், அந்த ப்ரொசீஜர் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், SVM, டிசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், இதுக்கு எதுக்குமே பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்காதுங்க. ஆனாலும் இது என்ன பண்ணுது? ப்ரிடிக்ஷன் தான் பண்ணுது. நம்ம டீப் லேர்னிங் எடுத்துக்கலாம். இப்போ டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. இந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே லிட்ரலா நம்மளோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுமோ, அதாவது நம்மளுக்கு எப்படி நியூரான்ஸ் இருக்கு, நம்மளுக்கு எப்படி மெமரி இருக்கு, நம்ம கேட்குற டைம் எப்படி ஆன்சரை ரிட்ரைவ் பண்றோம், ஒருத்தவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், ஒரு கான்செப்ட் எப்படி லேர்ன் பண்றோம், எப்படி நம்மளோட பிரெயினுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை லிட்ரலா அப்படியே டீப் லேர்னிங் அல்காரிதம்ல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க கேட்கலாம், மேம் எல்லாமே ஓகே, அப்ப பிரெயின் மூலியமா படிச்சக்கூடிய அவுட்புட் தானே நல்லா இருக்கும், ஏன்னா மிஷின் லேர்னிங்ல தான் பிரெயின் ஆக்டிவிட்டியே இல்லைன்னு. ஆனா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட டேட்டா செட் ஒரு எக்ஸல் ஷீட்ல தான் இருக்குது, ஃபுல்லா நம்பர்ஸா தான் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங்ல போங்க. மிஷின் லேர்னிங்ல உங்களுக்கு அக்யூரஸியா இருக்கட்டும், இல்லாட்டினா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸா இருக்கட்டும், உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து என்ன மெட்ரிக்கோட மெஷர் பண்ணி பாருங்க. அதுல நல்லா வந்ததுன்னா நீங்க மிஷின் லேர்னிங்கே டிப்ளாய் பண்ணலாம், எந்த தப்புமே இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு மிஷின் லேர்னிங்ல ஆன்சர் வரலன்ற போது நீங்க டீப் லேர்னிங்க்கு போகலாம். அப்ப எப்ப மேம் ஃபர்ஸ்டே டீப் லேர்னிங்க்கு போகலான்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இன்புட் இமேஜா இருக்கும்போது மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்ல அந்த அளவுக்கு ஆன்சரே வராதுங்க, ப்ரிடிக்ஷனே கரெக்டா இருக்காது. உங்க இன்புட் இமேஜா இருக்க போது, இமேஜ்ல இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் ப்ரிடிக்ட் பண்ண போறேன் அப்படின்ற பொழுது தாராளமா நீங்க டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரானிக் கிட்னி டிசீஸை ப்ரிடிக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, அதாவது பிளட் சுகர் லெவல் என்ன, அவங்க ஹைட் என்ன, அவங்க வெயிட் என்ன, ஆல்ரெடி எத்தனை வாட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, ஏகப்பட்ட மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? எக்ஸல் ஷீட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா? அப்ப அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்க இன்புட்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் ரெடி ஆயிரும், ஃபுல்லா நம்பர்ஸ்ல இருக்க போகுது. அப்ப மிஷின் லேர்னிங்லயே மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல மாடலை நீங்க ஒரு AI பிரெயினை கிரியேட் பண்ணிட முடியும். அதே இது ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல அதே கிரானிக் கிட்னி டிசீஸ், ஆனா இது இமேஜா நம்ம கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது பிளட் சுகர் எதுவுமே இல்லாம அந்த லிவரோட சிடி ஸ்கேன் எடுத்ததோ இல்ல MRI எடுத்ததோ அதை இன்புட்டா கொடுக்கும் பொழுது, அப்போ உங்க இன்புட்டை பொறுத்து மாறுது. நீங்க சேம் என்கோல் தான், கிரானிக் டிசீஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா, இல்ல ஃபியூச்சர்ல வரப்போதா இல்லையான்றதை நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண போறோம். அதே இது உங்க இன்புட்டை நீங்க எக்ஸல் ஷீட்ல கொடுக்குறீங்கன்னா மிஷின் லேர்னிங்லயும் அதே கிரானிக் டிசீஸை நீங்க லிவரோட இமேஜை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்ற பொழுது இமேஜா இருக்கும் பட்சத்துல நீங்க டீப் லேர்னிங்க்கும் போகலாம். அப்போ ஆல்வேஸ் மேக் ஷுர் ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஆல்ரெடி நம்மளோட AI சீரீஸ் ஆஃப் வீடியோல சொல்லியிருக்கோம், எப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டா என்ன டொமைன் சூஸ் பண்ணணும், என்ன அல்காரிதம் எடுக்கணும் முதல் கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த சீரீஸ் போய் பாருங்க. சோ ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் மேக் ஷுர் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் ஃபர்ஸ்டா இல்ல டீப் லேர்னிங் ஃபர்ஸ்டா. நம்பரா இருந்தா மிஷின் லேர்னிங், இமேஜா இருந்தா டீப் லேர்னிங். ரொம்ப சிம்பிள் ரோல். ஐ எம் மிஸ்ஸஸ் ரமிஷா, த ஃபவுண்டர் ஆஃப் ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட். நான் உங்களுக்காக ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்றேங்க. அந்த வெபினாரோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஃப்ரீ வெபினார்ல இன்னும் நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பத்தி ரொம்ப கிளியரா ஃபுல்லா தம்ப் ரூல் யூஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு கஸ்டமைஸ்டு கரியர் பாத் வேணும், இல்ல பர்சனலைஸ்டு கரியர் பாத் இன் AI டேட்டா சயின்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வெபினார்ல சொல்லியிருப்பேன் எப்படி என் கூட நீங்க 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் கரியர் பார்த்து நீங்க செட் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சீரீஸ் டிஃபரண்ட் சீரீஸ், விச் மீன்ஸ் த வர்சஸ் சீரீஸ். உங்களுக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸை
இந்த டிஃப்ரெண்ட் சீரீஸ் மூலியமா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாபிக் தெரிஞ்சுக்கணும், எது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து AI அண்ட் டேட்டா சயின்ஸ்ல தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட டிஃப்ரென்சஸை நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.